வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பிஎம்ஸ்ரீ திட்டம் குறித்த அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரை. செந்தில் பாலாஜி மீதான வழக்கை நடத்த அமலாக்கத்துறைக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும், பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். லஞ்சம் கேட்கும் அரசு ஊழியர்களை குறித்து புகார் அளிப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும், தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு. அமெரிக்காவில் உள்ள மசூதி ஒன்றில் துப்பாக்கிச் சூடு, 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிஎம்ஸ்ரீ திட்டம் குறித்த அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாளை காலை 9:30 மணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வெளியிட உள்ளதாக தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி இன்னும் வரவில்லை என்றார். தொடர்ந்து பேசிய ராஜ்மோகன் பிஎம்ஸ்ரீ திட்டம் குறித்த அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம் என்று கூறினார். கொள்கை சமரசம் செய்வது என்ற பேச்சிற்கே இங்கு இடமில்லை என்று தெரிவித்தார். ஆசிரியர்களின் பிரச்சனையை பேசி தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எல்லா துறைகளும் முதலமைச்சர் விஜய்க்கு முக்கியம்தான் என்று குறிப்பிட்டார். பள்ளி வாகனங்களை சரிவரை பராமரிக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். ஆமாம், இப்போ ஸ்கூல் ரீஓப்பனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடங்களுமே ஜூன் மாதம் 1ஆம் தேதியே திறக்கப்படுகிறது. ஆனால் 1லிருந்து 3ஆம் வகுப்பிற்கான அந்த பள்ளிக்கூடங்கள் மட்டும் அந்த வகுப்பை சார்ந்தவர்கள் மட்டும் 4ஆம் தேதி தான் திறக்கிறோம். அது என்ன காரணம்னு சொன்னால், இப்போ இதே ட்ரைனிங்கை வெக்கேஷன் டைம்லேயே கூப்பிட்டு அந்த டீச்சர்ஸ் கொடுத்து 1ஆம் தேதி எல்லா ஸ்கூலும் திறந்துருக்கலாம். ஆனால் அது அவர்களுக்கு ஒரு மறைமுக சுமையாக மாறி இருக்கும். அப்போ மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கும் சுமை வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அப்போ 1ஆம் தேதி இதே 3ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் மாணவர்களாக வர போகிறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதை முதல்ல கற்றுக்கிட்டு அந்த 3 நாட்கள் மாணவர்களாக இருந்துட்டு பிறகு அந்த மாணவர்களை பார்க்க போகிறாங்க. அப்போ வெறும் தொடக்க நிலை மட்டும் கிடையாது, இடைநிலை, உயர்நிலை எல்லா ஆசிரியர்களையும் அரவணைத்து அவர்களுக்கு எந்த சுமையும் இல்லாமல் கொண்டு செல்வதற்கான எல்லா ஆலோசனைகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு தேவைகளை அறிந்து அதை நாங்கள் பண்ணிக்கிறோம். அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளுக்கு மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து கூட்டத்தில் கட்சிக்கு தோல்வி என்பது சகஜம், எனவே அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செந்தில் பாலாஜி மீதான வழக்கை நடத்த அமலாக்கத்துறைக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில் பாலாஜி 2011 முதல் 15ஆம் ஆண்டு காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் போக்குவரத்து துறையில் பணிகளை வழங்குவதாக கூறி பல்லாயிரக்கணக்கானோரிடம் கோடிக்கணக்கில் பணம் வசூலித்து ஏமாற்றியதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது என்று தெரிவித்தார். இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு 410 நாள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் அவர் மீது வழக்கு தொடர முந்தைய திமுக ஆட்சியில் அனுமதி அளிக்கப்படவில்லை என்பதாலும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் இன்னும் நீதிமன்ற விசாரணையை தொடங்க முடியவில்லை என்று கூறினார். அமலாக்கத்துறையின் கோரிக்கையை முந்தைய திமுக அரசு நிராகரித்து விட்டது என்று குற்றம் சாட்டினார். லஞ்சத்திற்கு எதிராக 0 சகிப்புத்தன்மையுடன் தாவேக அரசு செயல்படும் என்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள நிலையில் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் நீதிமன்ற விசாரணையை தொடங்குவதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். லஞ்சம் கேட்கும் அரசு ஊழியர்களை குறித்து புகார் அளிப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழகத்தில் அடுத்த 3 மாதங்களில் லஞ்சம் முழுமையாக ஒழிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தமிழக அரசு அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. இதில் எந்த அரசு துறையாக இருந்தாலும் உங்களிடம் 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டால் கூட ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கலாம். மேலும் புகார் அளிப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இந்த அதிரடி அறிவிப்பு சாமானிய மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
அமெரிக்காவில் உள்ள மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு தாக்குதலில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து உள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் சாண்டியாகோ நகரில் உள்ள மசூதியில் சிறுவர்கள் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வழிபாட்டு தளத்திற்குள் திடீரென 2 பேர் துப்பாக்கியுடன் நுழைந்து தாக்குதல் நடத்தினர். இந்த துப்பாக்கி சூட்டில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற இருவரையும் தீவிரமாக தேடி வந்தனர். ஆனால் சம்பவம் நடந்த மசூதிக்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்த காரில் 17 வயது சிறுவன், 18 வயது இளைஞன் ஆகிய இருவரும் துப்பாக்கியால் தங்களை தாங்களே சுட்டு உயிர் மாய்த்து கொண்டனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியா வியட்நாம் நட்புறவானது எப்போதுமே பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் பரஸ்பர மரியாதையில் ஆழமாக வேரூன்றி உள்ளது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் நாட்டின் தலைநகர் ஹெனோயில் உள்ள அதிபர் ஹோ சி மின்னின் 136வது பிறந்தநாளை ஒட்டி அவரது நினைவிடத்திற்கு இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் தொலைநோக்கு பார்வை, தலைமைத்துவம் மற்றும் தேசிய விடுதலை, உலக ஒற்றுமை ஆகியவற்றுக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவை தலைமுறையாக தொடர்ந்து ஊக்கமளித்து வருகின்றனர் என்று தெரிவித்தார். மேலும் இந்தியா வியட்நாம் நட்புறவானது எப்போதுமே பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் பரஸ்பர மரியாதையில் ஆழமாக வேரூன்றி உள்ளது என்று தெரிவித்தார். பெட்ரோல், டீசல் விலை உயர்வு என்ற அவசர சூழலில் பிரதமர் மோடி வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையின் கொடுங்கை ஊரில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் கை ரிக்ஷாவை இழுத்து வந்து தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது மத்திய அரசு பெட்ரோல், டீசல் விலையை தற்போது அவசர கதியில் உயர்த்தி மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தி உள்ளனர் என்று தெரிவித்தார். வணிக சிலிண்டர்களின் கடுமையான விலையேற்றத்தால் ஏராளமான உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன என்றும் இந்த அவசர சூழலில் பிரதமர் மோடி வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய சசிகாந்த் செந்தில், கெட்டவர்களை கூட சமாளித்து விடலாம், ஆனால் பாஜக போன்ற அடிமுட்டாள்களை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை என்று விமர்சித்தார். இன்னைக்கு பெட்ரோல், டீசல் விலை ஏற்றம், அது மட்டுமல்லாமல் எல்பிஜி விலையேற்றம், இது ஏதோ சாதாரண விலையேற்றம் கிடையாது. வழக்கமாக விலையை எப்படி ஏற்றுவாங்க, பொருளாதார நிலைமையை பார்த்து ஏற்றுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு அவசர நிலையில் இந்த பெட்ரோல் விலை ஏறி இருக்கு. இவ்வளோ நாள் ஏறலை, இப்போ ஏன் ஏறின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் எலெக்ஷன் இருந்து ஏற்றலை. அந்த 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 லாஸ் எல்லாத்தையும் பெட்ரோல் ஆயில் கம்பெனி கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த 5 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுறாங்க. முதல்ல அடி வாங்கினது இந்த கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் தான். 1800 ரூபாயிலேருந்து 3400 ரூபாய்க்கு ஒரேடியாக போயிடுச்சு. அதனால் பல இடங்களில் ஹோட்டல்களெல்லாம் மூடிட்டாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், கச்சா எண்ணெய் என்பது வெறும் பெட்ரோல், டீசல் மட்டும் கிடையாது. உற்பத்தியாகும் 60% பொருட்களில் கச்சா எண்ணெயோடைய பங்கு இருக்குது. தனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தனது தலைவருக்கு தெரியும் என்று சேலம் தெற்கு தொகுதி தாவேக சட்டமன்ற உறுப்பினர் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் தெற்கு, மேற்கு, வீரபாண்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன், தமிழன் பார்த்திபன், பழனிவேல் ஆகியோர் தங்களது தொகுதியில் உள்ள அலுவலகத்தை திறந்து வைத்தனர். அப்போது சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தமிழன் பார்த்திபன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தனக்கு அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை என்று வேண்டுமென்றே தன் பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக அவதூறு பரப்புகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். தனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தனது தலைவருக்கு தெரியும் என்று தெரிவித்தார். தவிக சார்பில் இன்னைக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? தெற்கு தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு தெற்கு சட்டமன்ற தொகுதி அலுவலகம் திறப்பு விழா. இன்னைக்கு கழக நிர்வாகிகளோடு கலந்து கொண்டு இன்னைக்கு இந்த அலுவலகம் திறந்து வச்சிருக்கோம். இன்னைக்கு தான் பண்ணியிருக்கோம். இதைத் தொடர்ந்து ஏற்கனவே பிரச்சார காலத்தில் மட்டுமல்ல, அதற்கு முதல்ல கட்சி ஆரம்பித்த உடனே, சவுண்டு கேட்குதா? ஓகேவா? கட்சி ஆரம்பித்த உடனே அப்பயே அதுக்கு முதல்ல ஆகட்டும், அதில் கட்சி ஆரம்பித்தது பிறகு ஆகட்டும், மக்களுடைய குறைகளை என்னென்ன குறை இருக்குன்னு வார்டு வாரியாக, பூத்து வாரியாக நமது வீடு நமது குறை நாமே தீர்ப்போம் அப்படிங்கிற
அப்படிங்கிற முறையில் எல்லா இடத்துலையும் போய் அவங்க குறைகள் என்னென்னு பார்த்து வச்சுருக்கோம், அதை தொகுத்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இருந்த நம்ம சென்ற ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கிட்ட வந்து ஆட்சியாளர் அலுவலகத்தில் குறை தீர்க்கும் முகால் 143 மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுலாம் நடவடிக்கை எடுக்காத மனுலாம் நீங்கள் எடுத்திருக்கோம். இது இல்லாமல் 2 டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி 2 நம்பர் செல்ஃபோன் நம்பர் கொடுத்து மக்களோட குறைகளை சொல்லிட்டு இருக்கோம். விரைவில் சட்டமன்ற உறுப்பினர் சார்பில் 2 புதிய ஆம்புலன்ஸ் வழங்கப்படும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அரசு பொது மருத்துவமனையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி நேரடியாக பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து மருத்துவமனையில் ஏற்பட்டுள்ள சுகாதார சீர்கேடுகளை குறித்து மருத்துவரிடம் ஒவ்வொரு அறையாக ஆய்வு செய்து போதிய மருத்துவ உபகரணங்கள் பொதுமக்களுக்கு தேவையான சிகிச்சைகளை விரைந்து அளிக்க மருத்துவரிடம் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய மருத்துவமனையை ஆய்வு செய்து விரைவில் பணிகளை முடிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, விரைவில் சட்டமன்ற உறுப்பினர் சார்பில் 2 புதிய ஆம்புலன்ஸ் இத்தொகுதி மக்களுக்கு பயன்பெறும் வகையில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். திருக்கோவிலூர் மார்க்கெட் வீதியில் உள்ள காய்கறி வியாபாரிகளுக்கு காந்தி மண்டபத்தை இடித்து விட்டு புதிய கடைகள் கட்டித்தரப்படும் என்று கூறினார். நான் வழிவகை செய்வேன் என்பதை ஊடகம் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் எப்போ சார் ஓப்பன் பண்ணுறாங்க? இதை வர 30/6 ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேற்பட்டு தேதி வந்து சிஎம்கிட்டே யார் என்ன திறக்கிறாங்கன்ற தவிர்த்து அது முழுக்க திறந்து அதை ஹாஸ்பிட்டலில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர தீவிர முயற்சி எடுத்து அது நடவடிக்கை எடுக்கும். இப்போ இந்த தொகுதியில் வந்து திமுக எம்எல்ஏவாக இருக்கிற பொன்முடி வந்து அந்த சிட்கோ ஒன்று கொண்டு வந்தார், பஸ் ஸ்டாண்டு, அதே மாதிரி காந்தி மண்டபம் ஒன்று இடித்து அதை வந்து உழவர் சந்தியா மாஸ்டர் சொல்லியிருக்காரு. இது எதுவுமே இது வரைக்கும் நடைபெறலை. அது நீங்கள் எப்படிங்க சார்? அது உடனடியாக எந்தெந்த வேலை பெண்டிங் இருக்குதோ அது சம்பந்தப்பட்ட அதிகாரி அணுகி அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அனைத்து முயற்சிகளும் செய்வேன். அது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர ஏற்பாடு செய்வேன். அமைக்கிறதுக்கு வேண்டி அனைத்து வேலைகளையும் அது நடைப்பயிற்சி, அது மாணவர் செல்வங்கள போட்டிங், பொழுதுபோக்கு, இதுக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய ஆட்சியாளரையும் மாவட்ட ஆட்சியாளர் தலைவரையும் அணுகி அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளும் செய்வேன். கரூர் மாவட்ட ஆட்சியராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள முத்துக்குமரனுக்கு அரசு துறை அதிகாரிகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கரூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள முத்துக்குமரன் இரவு தனது மனைவி மற்றும் மகள் ஆகியோருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அப்போது மாவட்ட வருவாய் அலுவலர் விமல்ராஜ் அவரை வரவேற்று மாவட்ட ஆட்சியரின் முகாம் அலுவலகத்திற்கு அழைத்து சென்றார். இதைத் தொடர்ந்து புதிய ஆட்சியர் முத்துக்குமரன் ஆவணங்களில் கையொப்பம் செய்து மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதன் பின்னர் அரசு துறை அதிகாரிகள் புதிதாக பொறுப்பு ஏற்றுக்கொண்ட ஆட்சியர் முத்துக்குமரனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார். வால்பாறையில் புலிகள் கணக்கெடுக்கும் பணியை முன்னிட்டு தானியங்கி கண்காணிப்பு கருவிகள் பொருத்தும் பணி நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறையில் 6வது இந்திய புலிகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. இதனை முன்னிட்டு ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உள்ளிட்ட பொள்ளாச்சி, உலாந்தி, வால்பாறை மற்றும் மானாம்பள்ளி வனச்சரகங்களில் உள்ள வனப்பகுதிகளில் தானியங்கி கண்காணிப்பு கருவிகள் பொருத்தும் பணி தொடங்கியது. இதில் வால்பாறை வனச்சரகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வனச்சரக அலுவலர் தலைமையில் தானியங்கி கண்காணிப்பு கருவிகளை பணியாளர்கள் பொருத்தினர். இப்பணியில் தனித்தனி குழுக்களாக பிரிந்து பல்வேறு பகுதிகளில் இப்பணி நடைபெற்றது. தென்காசி அருகே இளஞ்சி குத்துக்கல் வலசை இடையே உள்ள ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் இளஞ்சி மற்றும் பாவூர் சத்திரம் பகுதியில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகள் கட்டாயம் துரிதமாக முடிக்கப்பெற்று பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கூத்துக்கல் வலசை பகுதியில் இருந்து இளஞ்சிக்கு செல்ல 5 நிமிடங்களே ஆகும் நிலையில் தற்சமயம் 6 முதல் 7 கிலோமீட்டர் வரை சுற்றி கொண்டு தான் இளஞ்சி செல்ல இயலும் என்பதால் விரைந்து பாலத்தின் பணிகளை காலத்தின் அவசியம் கொண்டு விரைந்து முடிக்க வேண்டுமென சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கொடைக்கானல் மலைச்சாலையில் சுற்றுலாவுக்கு வரக்கூடிய இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் வாகனத்தில் தொங்கியபடி வருவதை கண்டித்து மலைச்சாலையில் கூடுதல் காவலர்களை நியமிக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானலுக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை வருகின்றனர்.
குறிப்பாக மலைச்சாலையில் அதிகளவு ஆபத்தான வளைவுகள் உள்ளதால் எதிர்பாராத விபத்துக்கள் நடைபெற்று வருகிறது. இச்சூழலில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரக்கூடிய இளைஞர்கள் தங்களது பாதுகாப்பை உணராமல் வாகனங்களில் தொங்கிக் கொண்டு அதிவேகத்தில் செல்வது அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் எதிரே வரும் வாகன ஓட்டிகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்வு நடைபெற்று வருவதால் மலைச்சாலையில் கூடுதல் காவலர்களை நியமிக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் அருகே தாவேக கட்சியின் பேனரை கிழித்ததை தட்டி கேட்ட நிர்வாகியை இளைஞர்கள் கடுமையாக தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் தாட்கோ நகரில் தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்றுக் கொண்டதை ஒட்டி தாவேக கட்சி நிர்வாகிகள் சார்பில் வாழ்த்து பேனர் வைத்து உள்ளனர். இந்நிலையில் அதே பகுதியில் சில தினங்களுக்கு முன் உயிரிழந்த ஒருவரின் காரிய சடங்கு தொடர்பான இரங்கல் பேனர் தாவேக கட்சி பேனரின் அருகே வைக்கப்பட்டு உள்ளது. அப்போது இரங்கல் பேனர் காட்டில் கீழே விழுந்து உள்ளது. இதனை கண்ட உறவினர்கள் தாவேக நிர்வாகி பார்த்திபனிடம் கேட்டு உள்ளனர். இதற்கு பதிலளித்த அவர் காற்றில் விழுந்ததாக கூறினார். இதைத் தொடர்ந்து திருப்பாச்சூர் பெரிய காலனியைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் தாவேக கட்சி பேனரை கிழித்து உள்ளனர். இதை பார்த்த பார்த்திபன் எதற்காக பேனரை கிழித்தீர்கள் என கேட்டு உள்ளார். அப்போது மது போதையில் இருந்த இளைஞர்கள் பார்த்திபனை சரமாரியாக தாக்கி உள்ளனர். இது கண்டு அதிர்ச்சியடைந்த தடுக்க முயன்ற பார்த்திபனின் அண்ணனையும் அவர்கள் தாக்கினர். இதில் படுகாயம் அடைந்த தாவேக நிர்வாகி பார்த்திபன் மற்றும் அவரது அண்ணன் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வணக்கம் சார், திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர்லேருந்து பேசுகிறேன். தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றாருங்க. அதில் என் தம்பி பொறுப்பில் இருக்கார். அவர் ஒரு பேனர் வச்சாருங்க. பக்கத்து வீட்டில் ஒரு டெத் ஆச்சு. அங்கேயே அது அங்கே தளபதி பேனர் மேலே வச்சுட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்களாண்ட காற்றடிச்சு மழை வந்து விழுந்துச்சு. அதை திரும்பி எடுத்து அங்கேயே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டது கடைசி மாதிரி காற்றடிச்சுன்னா விழுந்துச்சுனாப்பல பரவாயில்ல ஓகேன்னு சம்மந்தப்பட்டவங்களே விட்டுட்டாங்க. இவங்க கஞ்சா அடிச்சுட்டு போதையில் வந்தவங்கன்னா அந்த பேனர் ஏன் தள்ளினேன் அப்படின்னுட்டு திருப்பாச்சூர் பெரிய காலி சாமி ஏன் அந்த பேனரை தள்ளினேன், அந்த பேனரை கிழிச்சிட்டு ஏன்டா கிஷன்னு கேட்டதுக்கு தகாத வார்த்தைகளால் திட்டிட்டு 5-6 பேர் ஒரே கஞ்சா அடிச்சுட்டு ஒரே போதையில் வந்து பல ஆயுதங்களோட கூட வந்து அவன் என் அண்ணன் என் தம்பியை பரட்டி அடிச்சிருக்காங்க. அதனால அந்த நாகர்கோவிலில் சந்தைக்குள் புகுந்து மீன் வியாபாரியை அரிவாளால் வெட்டிய நபரை பதிலுக்கு மீன் வியாபாரியும் துரத்தி வெட்ட முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் போதப்பாண்டி தெல்லாந்தி பகுதியைச் சேர்ந்தவர் அஜீன். இவர் நாகர்கோவில் ராமன்புதூர் மீன் சந்தையில் மீன் வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கும் ராமன்புதூரை சேர்ந்த ராஜு என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்து உள்ளது. இந்த நிலையில் அஜீன் மீன் வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது அங்கு சென்ற ராஜு உட்பட இருவர் தகராறில் ஈடுபட்டதுடன் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் வெட்டி உள்ளனர். பின்னர் இருவரும் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றபோது பதிலுக்கு அஜீன் கத்தியை எடுத்துக்கொண்டு ராஜு மற்றும் உடன் வந்தவரை துரத்தி சென்று வெட்ட முயன்றபோது அவர்கள் தப்பிச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து நேசமணி நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவத்தின் காணொலி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தேவக்கோட்டை பழைய பேருந்து நிலைய பகுதியில் நடைபெற்ற வாக்குவாதம் கைகலப்பாக மாறிய சம்பவம் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் தற்போது கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் சாலை ஓர ஆக்கிரமிப்பு கடைகள் காரணமாக அந்த பகுதி குறுகலான சாலையாக மாறி உள்ளது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி கட்டப்பட்ட கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் எதிரே சந்தித்த போது வழிவிடுவதில் ஏற்பட்ட சிக்கலால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது. தொடர்ந்து அந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறி உள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவத்தை அங்கிருந்த பொதுமக்கள் தங்களது கைபேசியில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து உள்ளனர். தற்போது அந்த காணொளி காட்சிகள் வைரலாகி வருகிறது. இச்சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டியில் 4 வயது சிறுமியை நாய்கள் சுற்றி வளைத்து கடித்து தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புது கிராமம் நாராயணகுரு தெருவைச் சேர்ந்த நாராயணனின் 4 வயது மகள் கோசிகா வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த நாய் ஒன்று சிறுமியை துரத்தவே அவர் அலறி அடித்தபடி ஓடி உள்ளார். உடனே அங்கிருந்த மேலும் சில நாய்கள் அந்த சிறுமியை சுற்றி வளைத்து கொடூரமாக கடித்தன. சிறுமியின் கதறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அங்கிருந்தவர்கள் உடனடியாக நாய்களை விரட்டிவிட்டு குழந்தையை மீட்டனர். பின்னர் காயமடைந்த சிறுமியை சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
தற்போது சிறுமி கோசிகாவை நாய்கள் துரத்தி கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே தனியார் தீப்பெட்டி ஆலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் அங்கிருந்த 40 தீக்குச்சி மூட்டைகள் தீயில் கருகி சேதமடைந்து உள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பாரதி நகரை சேர்ந்தவர் சண்முகம். இவர் சாஸ்திரி நகர் பகுதியில் தனியார் தீப்பெட்டி ஆலை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு ஆலையின் குச்சி குடோனில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனை கண்டு அக்கம் பக்கத்தினர் கோவில்பட்டி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் குடோனில் இருந்து 40 மூட்டை குச்சிகள் முற்றிலுமாக எரிந்து சேதமானது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெகநாதன் பார்வையிட்டார். இது தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த தீ விபத்தில் இரவு நேரம் ஊழியர்கள் இல்லை என்பதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. போரூர் அருகே மரக்குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. சென்னை குன்றத்தூரில் முகமது என்பவர் மரக்கடை குடோன் நடத்தி வந்தார். இவர் இரவு வழக்கம் போல் வேலை முடிந்தவுடன் கடையை பூட்டிவிட்டு சென்று உள்ளார். இந்நிலையில் காலை கடையிலிருந்து அதிக அளவில் புகை வருவதை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு துறையினர் வருவதற்கு முன்னர் தீ கடை முழுவதும் பரவியதால் அருகில் இருந்து மற்றொரு மின்சார பெட்டி தயாரிக்கும் குடோனில் தீ பரவ தொடங்கி 2 கடைகளிலும் தீ விபத்து ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. இதையடுத்து இந்த தீ விபத்து குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கெங்கவல்லி அருகே திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று விட்டு காரில் வீடு திரும்பிய போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த விஸ்வாஸ் பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூரில் உள்ள தனது உறவினர் வீட்டு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு காரில் மீண்டும் பெங்களூருக்கு திரும்பி கொண்டிருந்தார். அப்போது சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிர்பாராத விதமாக சாலை ஓரத்தில் இருந்த புளிய மரத்தில் மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணித்த அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஆனால் விபத்தில் கார் மட்டும் நசுங்கி பலத்த சேதமடைந்தது. இச்சம்பவம் குறித்து கெங்கவல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலூர் அருகே விபத்தில் படுகாயமடைந்தவர்களை சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் மீட்டு உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் டவுன் ரயில்வே மேம்பாலத்தில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதால் 3 பேர் பலத்த காயமடைந்தனர். அப்போது அவ்வழியாக போலூரை நோக்கி வந்த போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் விபத்தில் காயமடைந்தவர்களை கண்டு உடனடியாக பொதுமக்கள் உதவியுடன் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அபிஷேக்கின் துரித நடவடிக்கைக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். அடிக்கடி வீட்டு வேலை வாங்கி கஷ்டப்படுத்தியதாக பாட்டியை அடித்தே உயிர் பறிப்பு செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடசுருவள்ளூர் கிராமத்தில் தூராப் உசேன் தனது மனைவி ஹனிபாவியுடன் வசித்து வந்துள்ளார். தனது பாட்டி வீட்டில் நடக்கும் விசேஷத்திற்காக இவர்களது பேரன் இப்ராஹிம் தனது பாட்டி வீட்டிற்கு வந்து உள்ளார். இந்நிலையில் பாட்டி காயங்களுடன் உயிரிழந்து கிடப்பது குறித்து சங்கராபுரம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக சங்கராபுரம் காவல்துறையினர் விசாரணை செய்ததில் தொடர்ந்து வீட்டு வேலை வாங்கி என்னை கஷ்டப்படுத்தியதால் ஆத்திரத்தில் பாட்டியை அடித்தே உயிர்பறிப்பு செய்தேன் என மூதாட்டியின் பேரன் இப்ராஹிம் வாக்குமூலம் அளித்து உள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி ரயில்வே நிலையத்தில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற முதியவர் மீது ரயில் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து உள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பசும்பொன் நகரை சேர்ந்த முதியவர் அருளானந்தன். காது கேளாத முதியவரான இவர் சென்னையில் சிகிச்சை பெற்று வரும் தனது பேரனை பார்ப்பதற்காக தனது மனைவி அமராவதி மற்றொரு பேரன் அர்ஜுனன் ஆகியோருடன் சென்னை செல்வதற்காக கோவில்பட்டி ரயில் நிலையத்திற்கு வந்து உள்ளார். அப்போது 2வது நடைமேடைக்கு செல்வதற்காக அவர்கள் ரயில் தண்டவாளத்தை கடந்தபோது செங்கோட்டையில் இருந்து சென்னை நோக்கி வந்த அதிவேக ரயில் முதியவர் அருளானந்தன் மீது மோதியது. இதில் ரயிலில் சிக்கிய அவரது உடல் 400 மீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்டு அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த ரயில்வே காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து முதியவர் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எட்டயாபுரம் அருகே நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது வேன் மோதியதில் இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து உள்ளனர். கோவை மாவட்டம் மலையாண்டிப்பட்டினத்தைச் சேர்ந்த 22 பேர் ஒரு வேனில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே வேன் சென்று கொண்டிருந்த போது நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வேனின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் விஜயன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். வேனின் முன்பகுதி மிகுந்த சேதம் அடைந்ததால் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரமாக போராடி சிக்கியவர்களை மீட்டனர். மேலும் வேனில் பயணித்த ஓட்டுநர் சசிகுமார் உள்பட 15 பேர் படுகாயம் அடைந்தனர். தொடர்ந்து காயம் அடைந்தவர்கள் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயனின் மனைவி கலைவாணியும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆம்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டன. இந்நிலையில் மாலை நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதோடு அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதன் காரணமாக ஆம்பூர், கன்னிகாபுரம், தேவலாபுரம், பெரியாங்குப்பம், நாச்சியார்குப்பம், விண்ணமங்கலம், மின்னூர் ஆகிய கிராமங்களில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பதவி வெறியில் ஆளுங்கட்சியை ஆதரித்து வாக்களித்த கழக துரோகிகளை எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் ஆன்மாக்கள் ஒருபோதும் மன்னிக்காது என்று அதிமுக மாநில மகளிர் அணி துணை செயலாளர் புவனேஸ்வரி தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதிமுக மாநில மகளிர் அணி துணை செயலாளர் புவனேஸ்வரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவிக என்ற திடீர் கட்சி சுனாமி போல் வந்து யாரும் எதிர்பார்க்காத வெற்றியை பெற்றிருக்கிறது. ஆனால் தாவிக ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் கழகத்தின் முடிவுக்கு மாறாகவும் சட்டமன்ற கொறடாவின் உத்தரவை மீறியும் பதவி வெறியில் ஆளுங்கட்சியை ஆதரித்து வாக்களித்த கழக துரோகிகளை எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் ஆன்மாக்கள் ஒருபோதும் மன்னிக்காது என்று தெரிவித்தார். மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் நாங்கள் அனைவரும் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பக்கம்தான் நிற்கின்றோம் என்று தெரிவித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலிலே குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சியை இழந்திருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக என்ற திடீர் கட்சி சுனாமி போல வந்து யாரும் எதிர்பார்க்காத வெற்றியை பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாத நிலையிலே கழகத்தின் முடிவிற்கு மாறாக சட்டமன்ற கொறடா உத்தரவை மீறி பதவி வெறியிலே நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்த கழக துரோகிகளை புரட்சி தலைவர், புரட்சி தலைவியின் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது. கடந்த 6-7 வருடங்களாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை எவ்வளவு குறைந்த போதிலும் மத்திய அரசு பெட்ரோல், டீசல் விலையை குறைக்காமல் தொடர்ந்து உயர்த்தி வருகிறது என்று காங்கிரஸ் மாநில இளைஞரணி தலைவர் சூரிய பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னை வண்ணார்பேட்டையில் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் தீபக் தலைமையில் பெட்ரோல், டீசல், சிலிண்டர் எரிவாயுவின் விலை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநில இளைஞரணி தலைவர் சூரிய பிரகாஷ், தேசிய இளைஞரணி பொதுச் செயலாளர் முகமது ஷாகித், தேசிய செயலாளர்கள் ஜோஸ்வா, சகாரிகா, விந்தியா உள்ளிட்டோர் பங்கேற்று மாட்டு வண்டியில் ஏறி பயணம் செய்து மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதன் பின்னர் மாநில இளைஞரணி தலைவர் சூரிய பிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 6-7 வருடங்களாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை எவ்வளவு குறைந்த போதிலும் மத்திய அரசு பெட்ரோல், டீசல் விலையை குறைக்காமல் தொடர்ந்து உயர்த்தி வருகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் அந்த பணத்தை மோடி அரசு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்தார். மணிமங்கலம் அருகே வீடு புகுந்து இளைஞர்கள் 2 பேரை வெட்டி உயிர்மாய்க்கம் செய்யப்பட்ட வழக்கில் 2 சிறார்கள் உள்பட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரத்தை சேர்ந்தவர்கள் பரத், சீனு இருவரும் கல்லூரி படித்து வரும் நிலையில் பகுதி நேரமாக துக்க நிகழ்ச்சிகளில் கானா பாடல்கள் பாடி வந்து உள்ளனர். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி இவர்கள் இருவரும் படப்பை அருகே உள்ள நண்பன் லோகேஷ் வீட்டில் இருந்து உள்ளனர். அப்போது அங்கு இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம கும்பல் ஒன்று லோகேஷ் வீட்டில் நுழைந்து வீட்டில் இருந்த பரத், சீனுவை சரமாரியாக வெட்டி உயிர்மாய்க்கம் செய்துவிட்டு தடுக்க முயன்ற லோகேஷின் தந்தை மோகனையும் தாக்கிவிட்டு சென்றனர்.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மணிமங்கலம் காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து தாம்பரம் அருகே தலைமறைவாக இருந்து வந்த 2 சிறார்கள் உட்பட 7 பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். இதில் கைது செய்யப்பட்ட பல்லாவரத்தைச் சேர்ந்த மணி, படப்பையைச் சேர்ந்த சந்தோஷ், முடிச்சூரைச் சேர்ந்த குமரவேல், பெருங்களத்தூரைச் சேர்ந்த வேலவன், பீர்க்கங்கன் கரணியைச் சேர்ந்த அன்பு உள்ளிட்டவர்களிடம் மணிமங்கலம் காவல் உதவி ஆணையர் சுந்தர் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கஞ்சா விற்பனை செய்வதில் உயிர்மாய்க்கம் செய்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக காவல்துறையினரின் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இனி வருவது திரையுலக செய்திகள். சாதனையாளர்கள் பட்டியலில் முன்வரிசையில் இருக்கும் தனது நண்பரான தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு நடிகர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளார். பிரபல நடிகர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பிளாஸ்ட் என்ற புதிய படத்தில் நடித்து உள்ளார். இயக்குனர் சுபாஷ் கே ராஜ் இயக்கத்தில் இப்படத்திற்கு இசையமைப்பாளர் ரவி பஸ்ரூர் இசையமைத்து உள்ளார். இந்த படத்தில் அபிராமி, பிரீத்தி முகுந்தன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து உள்ளனர். அப்பா மகள் உறவை மையமாக கொண்டு ஆக்ஷன் கதைக்களத்தில் இத்திரைப்படம் உருவாகி உள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னையில் பிளாஸ்ட் படக்குழுவினரின் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடிகர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பேசிய போது, வரலாறு காணாத வெற்றியோடு சாதனையாளர்கள் பட்டியலில் முன்வரிசையில் இருக்கும் தனது நண்பரான தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 64வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. ஜெய்ப்பூரில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 64வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் ராஜஸ்தான் அணியின் கேப்டன் ரியான் பராக் தலைமையிலான வீரர்களும் லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்டிட் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் இன்றைய போட்டியில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப்க்கு செல்ல வாய்ப்பு உள்ளது. அதனால் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,18,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,18,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 14,870 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 960 ரூபாய் அதிகரித்து 1,18,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,29,776 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 246 புள்ளிகள் அதிகரித்து 75,563 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 75 புள்ளிகள் அதிகரித்து 23,725 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். BMC திட்டம் குறித்த அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரை. செந்தில் பாலாஜி மீதான வழக்கை நடத்த அமலாக்கத்துறைக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும், பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். லஞ்சம் கேட்கும் அரசு ஊழியர்களை குறித்து புகார் அளிப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும், தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு. அமெரிக்காவில் உள்ள மசூதி ஒன்றில் துப்பாக்கிச் சூடு, 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.